Good morning to everybody here. NSS மாணவர்களுக்கான இந்த ஃபேக்ட் செக்கிங் ஒர்க் ஷாப்ல இந்த நிறைவு விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கும் ஃபேக்ட் செக் யூனிட் அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன், என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு. அதுக்கு அப்ளையும் பண்ணேன், ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வேற வழி இல்லாம சரி என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸ்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்எஸ்எஸ்ல சேர்ந்தேன். இன்னைக்கு என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இன்னைக்கு ஜெனரேஷன், உங்க வயசுல இருக்க பல பேர் என்டர்டைன்மெண்ட், செலிப்ரேஷன், செல்போன் இப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்எஸ்எஸ்ல சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்யறீங்க. அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்எஸ்எஸ் மாணவர்களுக்குன்னு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பேரிடர் காலங்களில் உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாற்றுற என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான அந்த வருடாந்திர ஊக்கத்தொகை இன்சென்டிவ் கேஷ் பிரைஸ் முன்னாடி 50 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர். அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து என்எஸ்எஸ் மாணவர்களுக்கும் தெரியும், முன்னெல்லாம் 3 வருடங்களுக்கு முன்பு குடியரசு தின பரேட் டெல்லியில நடக்கும். அதுக்கு ஒவ்வொரு முறையும் ட்ரெயின்ல தான் போயிட்டு வருவாங்க. பல முறை நான் என்எஸ்எஸ் மாணவர்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, சார் மற்ற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்துடுறாங்க சார், ட்ரெயின்ல பக்கத்துல டெல்லிக்கு வந்துடுறாங்க. நாங்க தமிழ்நாட்டில இருந்து இங்க இருந்து போறதுக்கு ஒரு 3 நாள், வரத்துக்கு ஒரு 3 நாள், 6 நாள் டிராவலிங்லயே எங்களுக்கு போயிடுது சார், டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போனேன். முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. என்னன்னா, இனி தமிழ்நாட்டு என்எஸ்எஸ் மாணவர்கள் ட்ரெயின்ல டெல்லிக்கு போக தேவையில்ல, அத்தனை பேருக்கும் தனியா பிளைட்ல டிக்கெட் போட்டு ரிபப்ளிக் டேல அவங்க அத்தனை பேரும் ஃப்ரெஷ்ஷா தங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அந்த உத்தரவு போட்டாங்க. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுனால தான் இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க பிளைட்ல போய் அந்த ரிபப்ளிக் டே பரேட்ல கலந்துகிட்டு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்எஸ்ல எவ்வளவோ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த 3 நாட்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்க புரிஞ்சு, இந்த 2 என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் பேசும்போது அவங்க பேசுற விஷயத்தை வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சோசியல் மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம், அனைத்துமே இன்டர்நெட், அனைத்துமே சோசியல் மீடியா ஆயிடுச்சு, சமூக வலைதளம் ஆயிடுச்சு. அதுல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி, ஃபேக் நியூஸ பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா, ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும், அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. பொய் செய்திகளை எப்படி கையாளணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா, உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு. வதந்திகள்ல, ரூமர்ஸ்ல 2 வகை உண்டு. ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள். ஆனா இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்பப்படுகின்ற அந்த பொய் செய்தி. மிஸ்இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது. குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2024 அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகள்ல 2வது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு 2வது இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஆனா இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன் 2ம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக, அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது. போலி செய்திகள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சும் பெரிய அளவுல மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சிட்டு இருக்கு. குறிப்பா சிறுபான்மையின மக்கள்
ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்கள்ல பீஃப் சாப்பிடுறாங்க, பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலா சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க. உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும், அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சாங்க. அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில நான் பேசினது, பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன். ஆனா அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன், ஒரு ஜெனோசைட கிளப்பி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க. என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு. அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் 10 லட்சம் தரேன் அப்படின்னாரு. இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் 10 லட்சம் இல்ல 1 கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு விலை பேசினாங்க. உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க யார வேணா போய் பாத்துக்கோ, எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார், நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி. இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா, இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் என்ன சொன்னாரு, ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொன்னார், உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ, இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியில இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு, அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிகேட்டட் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு. அது அடியோடு நிப்பாட்டப்படணும். அதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ப்ரொஃபசர்ஸ்னு இந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிற நீங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசணும். இனிமே நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதுல வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும். முக்கியமா நீங்க எல்லாரும் ஃபேக் நியூஸை வீழ்த்துற அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும், செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொய்கள் வீழட்டும், உண்மை ஓங்கட்டும், பொய் செய்தியற்ற சமூகத்தை அமைப்போம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.